வணக்கம் ஸ்டூடெண்ட். On behalf of All India Civil Service Coaching Center உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்விரான்மெண்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட டிஸ்கஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கிளாஸா இந்த செஷனை பார்க்க போறோம். இன்னைக்கு 2 வருஷம், அதாவது 2024 2024 2023க்கான கொஸ்டின்ஸை நம்ம பார்ப்போம். நிறைய இதை நம்ம டாபிக் வைஸ் பேசும்போதே நிறைய கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணதுனால அதெல்லாம் விட்டுட்டு நம்ம மிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2022 2021 2020 நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒரு 5 வருஷத்துக்கான கொஸ்டின்ஸை நம்ம இங்கேயே டிஸ்கஸ் பண்ணிடலாம். பிஃபோர் ஐ ஸ்டார்ட் வித் திஸ் செஷன், ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு கொடுக்கும்போது ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு பேசிக்காக தெரியும். பட் இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இங்கே சொல்லிடுறேன். 200 கொஸ்டின் 200 மார்க்குக்கு நீங்கள் 100 கொஸ்டின் எழுதுவீங்க. ஸோ இது 2 மார்க் ஃபார் ஈச் கொஸ்டின். ஸோ இப்படி இருக்குமோ அண்ட் 1/3 மார்க் உங்களுக்கு பெனால்ட்டி, தப்பாக நீங்கள் நெகட்டிவ் மார்க்கிங்னு சொல்லுவாங்க, பெனால்ட்டி மார்க்கிங்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு 1/3 மார்க் நீங்கள் தப்பான ஆன்சரை கரெக்ட் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இதில் நம்ம ஒரு இதை கரெக்டாக மார்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணணும். ஒன்றை விடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக முடிவு பண்ணணும். ஸோ ஒரு இதை அட்டன் பண்ணுறீங்களா அப்படின்றதையும் தெளிவாக முடிவு பண்ணணும். அட்டன் பண்ணிவிட்டு அது கரெக்டான ஆன்சர் கொண்டு வரதும் தெளிவாக நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது. இதில் என்விரான்மெண்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக தான் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா என்விரான்மெண்ட் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது புக்ஸ்லேருந்து கேட்குறதும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்குறதும் இருக்குது. ஆனால் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால நிறைய வாஸ்ட்டாக படிக்க வேண்டியது இருக்கே மேம் அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் நம்மளால் முடியுமோ அதை படிச்சுட்டு நம்ம புக்ஸில் இருந்து படித்ததோ இல்லை இந்த கிளாஸ்லேருந்து நம்ம படித்ததோ அதை வச்சு சில லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சரை கொண்டு வரது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி ஆன்சர் கொண்டு வந்துடணும், எப்படி எலிமினேட் பண்ணணும். ஏன்னா இப்பயுமே எலிமினேஷன் டெக்னிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கு. ஒன்லி 1, ஒன்லி 2, ஒன்லி 3ன்னு அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எலிமினேட் எப்படி மேம் பண்ணுறது அப்படின்னா அதுவும் கஷ்டம்தான். பட் எலிமினேஷன் இல்லாமல் சில இடத்துல ஆன்சரே வராது. ஸோ அதனால சில இதை தப்பு அப்படின்னா அதுக்கு ஒரு எலிமினேஷன், ஒன்று கரெக்டுனா அதுக்கு பேஸ்டாக சாய்ஸில் எலிமினேட் பண்ணுறதும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம தெளிவாக முடிவு பண்ணணும். ஸோ நம்ம நாலேஜை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுறது ஒரு 30லேருந்து 40 கொஸ்டின் தான். ஆனால் உங்களுக்கு லாஜிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வைஸாக கெஸ் பண்ண, அதாவது நாலேஜபிள் கெஸ்ன்னு சொல்லுவாங்க. நாலேஜபிள் கெஸ்ஸு பண்ணும்போது தான் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 80+ கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். மேக்ஸிமம் நீங்கள் 85 ஆச்சும், மினிமம் 85 ஆச்சும் நீங்கள் தொடணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆன்சர் அட்டன் பண்ணுறீங்களோ, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒரு 30 மார்க்ஸ் கிட்ட நீங்கள் தப்பு பண்ணுறீங்கனாலும் ஒரு 50 கிட்ட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக உங்களுக்கு கட் ஆஃப் கிட்ட நீங்கள் தொடுற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ என்னோட அட்டம்ல பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே 90+ நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிருச்சு. ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃபும் குறைஞ்சது உங்களுக்கு தெரியும். ஸோ கட் ஆஃபும் குறைஞ்சதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80லேருந்து 85க்குள்ளே நான் அட்டன் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி அட்டன் பண்ண முடியும் போது உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் எதெல்லாம் அட்டன் பண்ணணும், எதெல்லாம் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ரொம்ப டைரெக்டாக கேட்டதையும் தெரிஞ்சால் மட்டும்தான் அட்டன் பண்ணணும், தெரியலன்னா விட்டுறணும். இன்னொன்று ரொம்ப ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக 2 சாய்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங்னு இருக்குது. 100 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் டக்குனு எல்லாத்தையும் படிச்சிடுவீங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டு எதெல்லாம் டைரக்டாக தெரியுதோ, அதாவது பட்டுன்னு நாலேஜ் வச்சு டைரக்டாக எஸ் திஸ் இஸ் த ஆன்சர் அப்படின்னு பர்ஃபெக்டாக தெரியுதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரீடிங்லேயே எழுதிடுவீங்க. மிச்ச தெரியாத கொஸ்டின், அதாவது 2 ஆப்ஷனில் நிற்கிறது, 3 ஆப்ஷன், அதாவது ஒரு ஆப்ஷன் இல்லை ஆனால் 2 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று, 3 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு டைலமால, ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிற கொஸ்டின்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்குவீங்க. சர்க்கிளாக போட்டோ இல்லைன்னா 2 சர்க்கிள் போட்டோ நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்குவீங்க. சுத்தமாக எனக்கு தெரியாது, அதை நான் டச் பண்ணவே முடியாது
அப்படின்றத கிராஸ் பண்ணி அங்கேயே விட்டுருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செகண்ட் ரீடிங்ல என்ன பண்ணுவீங்க? இந்த 2 மாதிரி கொஸ்டின், அதாவது 2 ஆப்ஷன்ல நின்னது 3 ஆப்ஷன்ல நின்னதுல 2 ஆப்ஷன்ல நின்னதை மட்டும் பாருங்க. 2 ஆப்ஷன்ல நின்னதை மட்டும் பார்த்து மேக்சிமம் அதுல நீங்க எவ்வளவு தூரம் அட்டென்ட் பண்ண முடியுமோ அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் அதுலயும் பாத்தீங்கன்னா எது உங்க ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டோ அதை தான் நீங்க அட்டென்ட் பண்ணணும். நீங்க வந்து வீக்கான சப்ஜெக்ட்ல போய் நீங்க ரிஸ்க் எடுத்தீங்கன்னா நடக்காது. இன்னொன்னு, இது எப்படி தெரியும் மேம் எனக்கு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் வீக் சப்ஜெக்ட்? ஏன்னா நான் சில சப்ஜெக்ட் நான் நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா வந்து நான் தப்பு பண்றேன் அப்படின்னா அதுல நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ சில இதை நல்லா படித்த மாதிரி தெரியும், ஆனால் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் எழுதும் போது தான் தெரியும் நீங்கள் அதில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு தான் அர்த்தம், ஆனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட வீக்னஸ், உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், நீங்கள் நல்லா எழுதுகிற சப்ஜெக்ட், நல்லா உங்களுக்கு மார்க்ஸ் வர சப்ஜெக்ட் வந்து நீங்கள் இந்த 2 ஆப்ஷனில் வந்து மேக்ஸிமமாக அட்டென்ட் பண்ணணும். அடுத்து என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன். இப்பயுமே எனக்கு கவுண்ட் வரல, ஒரு 70 கொஸ்டின் தான் என்னால் அட்டென்ட் பண்ண முடியுது. 70ஓட நிறுத்த முடியாது. ஆனால் சில பேர் வந்து அக்யூரஸியை யோசிச்சு நான் ஹை அக்யூரஸி பண்ணிட்டு நான் வந்து 70 தான் அட்டென்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கவங்க வந்து ரொம்ப நல்லா படித்தவங்களா இருப்பாங்க அண்ட் ரொம்ப அக்யூரேட்டாக இருப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இங்கே பார்க்கும்போது, சின்ஸ் இந்த ஏரியா ப்ரிலிமினரி போகும்போது ஏரியா ரொம்ப வைடாக இருக்கிறதுனால நம்மளால அந்த அக்யூரஸி கொண்டு வர முடியுமா அப்படின்றது பெரிய டவுட்டு தான். ஸோ அதனால நம்ம அந்த இன்டெலிஜென்ட் கெஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த இன்டெலிஜென்ட் கெஸ்ஸுக்கு 2 ஆப்ஷனில் இருக்கிறத அடுத்த ரீடிங்கில் பாருங்க. அடுத்த 3வது ரீடிங்கில் 3 ஆப்ஷன் இருக்கிறத பாருங்க. அது மேக்ஸிமம் ஒரு 80+ நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிடைச்ச கட் ஆஃப் குறிப்பிட்டிருக்க கட் ஆஃபோட அதிகமாக வரும். ஸோ தட் இஸ் வேர் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ரீடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி, அதாவது நான் கொஸ்டினை அட்டன் பண்ண நான் வந்து ஓஎம்ஆரில் என்ட்ரி கொடுப்பேன், இல்லை ஃபுல்லாக அட்டன் பண்ணிவிட்டு ஓஎம்ஆரில் கடைசியாக பண்ணுவேன், எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு கொஸ்டின் பண்ணும்போது என்ட்ரி போட்டுருவேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக என்ட்ரி போடுற போது ட்ரை பண்ணேன், அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. உங்களோட ஒரு 20 நிமிஷம் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை ஷேட் பண்ண ஆரம்பிச்சிடணும் நீங்கள் 2வது ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரிலிம்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் வரும்போது நம்ம நிறைய பேசலாம். பட் இன்னைக்கு வந்து நம்ம பேச வேண்டியது வந்து நாலேஜ் வச்சு நீங்க ஆன்சர் பண்றீங்க, அடுத்து படிச்ச விஷயங்களை வச்சு லாஜிக்கை வச்சு, ஏன்னா டைரக்டா வந்து கொஸ்டின் கேட்கறது ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால படிச்சதை வச்சு நீங்க வந்து எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அதை அந்த லாஜிக்கை வச்சு நீங்க சில ஆன்சர்ஸை கொண்டு வரீங்க. அடுத்து வந்து வைஸ் கெஸ், அதாவது இன்டெலிஜென்ட் கெஸ் பண்ணி ஓகே இதாதான் இருக்கும் அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து அந்த ஆன்சர் கொடுக்குறேன். ஏன்னா டைரக்டா ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா இல்லை, இங்க ஒரு கொஸ்டின் இருக்கும், பாய்சனஸ் அனிமல்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டுப்பாங்க, இதுல எந்த அனிமல்ஸ்லாம் பாய்சனஸ் அப்படின்னு. இதெல்லாம் எங்கேயும் படிக்கணும், டைரக்டா படிக்கணும்னு அவசியமே இல்லை. சில விஷயங்கள் நீங்க வந்து கேட்டிருப்பீங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, இதை வச்சுமே சில ஆன்சர்ஸை நீங்க தாராளமா கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2024க்கும் 2023க்குமான கொஸ்டின்ஸ். லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1, இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் தெளிவாக நிதானமாக படிங்க. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ரீடிங் போதும்போது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட எடுத்துக்கோங்க. அடுத்த செகண்ட் ரீடிங் தேர்ட் ரீடிங்ல ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ ஒரு 3/4 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் அதில் வந்து 100 கொஸ்டின்ஸுக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 25 மினிட்ஸும் அடுத்த 50 கொஸ்டின் 25 மினிட்ஸ்னு டைம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரீட் பண்ணணும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ஏன்னா யோசிக்கிறதுக்கு நிறைய டைம் தேவைப்படும் அண்ட் ரீட் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் வேணுன்றதுனால 3/4 மணி நேரம். அடுத்து யோசிக்கிறதுக்கு, ஏன்னா 2 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன்ல நீங்கள் நிற்கும் போது தான் அங்கே தான் நிறைய யோசிப்பீங்க, அந்த யோசிக்கிறதுக்கும் நீங்கள் டைம் கொடுக்கணும். ஸோ அதனால இங்க வந்து எவ்வளவு தூரம் நீங்க அண்டர்லைன் பண்ணி சில விஷயங்கள் எல்லாம் மார்க் பண்ணிட்டு நீங்க பண்றீங்களோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க வந்து 2 ஸ்டேட்மெண்ட்ல வந்து அபோவ் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்குறாங்க, ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டா, அண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 will explain ஸ்டேட்மெண்ட் 1 அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். ஸோ எப்பயுமே யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ப்ரிலிமினரி எக்ஸாம்ல ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க மேல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பேன்.
அடுத்து நான் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பேன், அதுக்கப்புறம் நான் வந்து இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பேன். ஏன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்டா கரெக்ட் ஸ்டேட்மெண்டான்னு இங்கேயும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நான் மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை ரீட் பண்ணுவேன். ஏன்னா இதுதான் இட் வில் கிவ் யூ அ பேசிஸ். நான் எதை நோக்கி இதை ரீட் பண்ணணும் அப்படின்றது இதை படிச்சுட்டு அடுத்து இதையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போனாதான் எதை நோக்கி நான் படிக்கணும்ன்றது தெரியும். அதனால அந்த நோக்கம் ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து நம்ம ரீடிங் வந்து ஏன்னா திருப்பி அப்ப ஃபர்ஸ்ட் படிச்சிருவோம், அப்புறம் தான் இன்கரெக்ட்னு பார்ப்போம், அப்போ வந்து திருப்பி ரீட் பண்ற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாம ரொம்ப தெளிவா கிளியரா வந்து இதெல்லாம் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணும் போது என்ன மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஆப்ஷன் ஓகே, இல்ல ஒன்லி 1 ஒன்லி 2 கொடுத்துருக்காங்க, இல்ல 1 ஒன்லி 2 ஒன்லி போத் 1 and 2 நெய்தர் 1 or 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இல்ல 1 and 2 2 and 3 1 2 3 1 and 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்களோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை படிச்சுட்டு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போ. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த அபோவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன, இந்தியன் ஃபிளையிங் ஃபாக்ஸ் is placed. So placed, okay, is placed அப்படினா நடந்துருச்சு. is placed under the vermin category. vermin category எங்க இருந்தது, ஓகே, wildlife protection actல இருக்கு. so in the wildlife protection act 1972. ஸோ இப்போ வந்து அந்த ஷெட்யூலை வந்து மாத்திட்டாங்க வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்ல. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃப்ளையிங் ஃபாக்ஸ் வந்து வெர்மின்ல இருக்கா இல்லையா, பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்ற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். The statement 2, Indian flying fox feeds on the blood of other animal. Is it true or not? ஃபாக்ஸ்னாலே என்ன, அது வந்து பழங்களை சாப்பிட்ற ஒரு ஃப்ளையிங் ஃபாக்ஸ் வந்து என்னது, இது வந்து பழங்களை சாப்பிட்றது. ஓகே, ஸோ இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் அண்டர் த வெர்மின்னா கரெக்ட் தான். திஸ் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பட் இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் ஃபீட்ஸ் ஆன் த பிளட்டா, இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ த ஆன்சர் இஸ் ஸ்டேட்மெண்ட் 1 is correct, but statement 2 is incorrect. So the answer is statement 1 is correct, but statement 2 is incorrect. இது ரீசனா அப்படின்றதுலாம் இங்க இல்லை, இது தப்புனா கடைசி சீக்க ஓடிடலாம். ஸோ ஏன்னா இதுல இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் நம்ம திணறுவோம். இது ரெண்டும் கரெக்டுன்னு தெரியும், ஆனா இதுக்கு இது ரீசனா அப்படின்றது நம்மளுக்கு டவுட்டா இருக்கும். பட் அந்த பிரச்சனையே இல்லை, இங்க வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து the organisms, இது நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஸ்பீசிஸ் பத்தி கேட்குறாங்க, ஆனா ரொம்ப பேசிக்கா ஸ்பீசிஸ் என்ன மாதிரி ஸ்பீசிஸ், பேர்டா, ரெப்டைலா, இன்செக்டா அப்படின்னு சிம்பிளா கேட்குறாங்க. ஆர்கானிசம் சிக்காடா, ஃப்ராக் ஹோப்பர் அண்ட் பாண்ட் ஸ்கேட்டர், இது எல்லாமே என்னது, இட்ஸ் அன் இன்செக்ட். ஓகே, இட்ஸ் அன் இன்செக்ட். ஸோ ஃப்ராக் ஹாப்பர், பாண்ட் ஸ்கேட்டர், பாண்ட் மேல அப்படி அழகா வந்து ஸ்கேட் பண்ற மாதிரி ஒரு பூச்சி போகும், அதுதான் அது ஒரு பூச்சி. Consider the following pairs. Country, animal found in its natural habitat. So they're asking the animal and the country. Match பண்ணிட்டாங்க, இது கரெக்டாக தான் கேட்குறாங்க. ஸோ பிரேசில்ல இன்ட்ரி இருக்குமா, இந்தோனேஷியால எல்க் இருக்குமா, மடகாஸ்கர்ல போனோபோன் ஒரு அனிமல் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குன்னு சொல்றாங்க, அது கரெக்டான்றது இல்லை, எல்லாமே தப்பு. ஸோ none is answer. None is answer. So none is the answer. So அப்பனா எங்க இருக்கு, இன்ட்ரி, எல்க்கு, போனோபோ. அடுத்து வந்து ஒரு பிக்சர் பார்க்கலாம். இன்ட்ரி வந்து இட் இஸ் எல்க்கு வந்து நம்மளுக்கு தெரியும், எல்க்கு வந்து நம்மளுக்கு தெரியும், இது டீர் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே, டீர் மாதிரி இருக்கும், இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கும். போனோபோ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மங்கி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா காங்கோல இருக்கும் போனோபோ. இன்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா மடகாஸ்கர்ல இருக்கு. இன்ட்ரி என்னது, ஒரு லெமூர், பிளாக் லெமூர். ஓகே, இந்த மடகாஸ்கர் படத்துல வந்து ஐ லைக் டு மூவ் இட்னு ஒரு சாங் வரும், அதுல வந்து அந்த லெமூர் டான்ஸ் ஆடும், அது வந்து ப்ரௌன் லெமூர், பட் இது வந்து பிளாக் லெமூர். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நன் ஆஃப் த திங் இஸ் கரெக்ட். ஸோ ஒரு மேட்ச் த ஃபாலோயிங், ஒரு டைரக்ட் கொஸ்டின், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் திருப்பியும் ஸ்டேட்மெண்ட் வருது பார்க்கலாம். Many chewing gums found in the market are considered a source of environmental pollution. Many chewing gums, environmental pollution. Many chewing gums contain plastic as gum base. So plastic as a gum base, correct? Yes. Many chewing gums found are environmentally polluting. Yes.
ஓகே, இது ரெண்டும் கரெக்ட். இது இதோட ரீசனா அப்படின்னா அதுவும் கரெக்ட் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1. எஸ், இட் இஸ் கரெக்ட் பிகாஸ் பிளாஸ்டிக் பொல்யூஷன். So chewing gums are the important cause of this plastic pollution. So the answer is yes. Consider the following statements. First statement, பாருங்க 3 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா 1 2 3 1 3. ஸோ இங்கே வந்து நான் வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறேன். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்புனா எனக்கு இது மூணையுமே தப்பாயிடும். ஸோ பார்க்குறேன். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், unlike most other big cats, cheetahs do not roar. Yes, it is correct. Cheetahs do not roar. ஐயோ, ரெண்டாவது தப்பு இல்லை, அதனால கரெக்ட் தான். ஸோ அதனால என்னோட ஆப்ஷன்லாம் போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சாதாரணமாகவே ரீட் பண்ணலாம். Lions do not have a particular breeding season. Yes, they breed all the season. Unlike male lions, male leopards do not proclaim their territory by scent marking. So male lions பார்த்தீங்கன்னா scent markingல அதோட டெரிட்டரி என்னன்னு சொல்லிட்டு அது யூரின் பண்ணியோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு scent மார்க் மூலமாவோ அதோட டெரிட்டரி என்னன்னு மார்க் பண்ணும். Cheetahs leopards பண்ணாதுன்னு சொல்றாங்க. Leopards பண்ணாதுன்னு சொல்றாங்க. Leopardsம் பண்ணும். So 3 is wrong. So the answer is A. 1 and 2 only. ஏன்னா கொஸ்டின்ல கரெக்ட் கேட்டிருக்காங்க. Okay friends, next. Which one of the following shows, first இதை பார்த்துட்டோம். Okay, which one of the following shows a unique relationship with an insect that has co-evolved? இது வந்து நம்ம வந்து இந்த இதில் பார்த்துருப்போம். பயோட்டிக் இன்டராக்ஷன்ல co-evolution ஒன்று படிச்சிருப்போம். பயோட்டிக் இன்டராக்ஷன்ல co-evolution ஒரு கான்செப்ட் படித்தோம். அதாவது ரெண்டும் ஒரே மாதிரி எவால்வ் ஆகும். இது எவால்வ் ஆகும், இதுவும் எவால்வ் ஆகும் with it. And what is the only insect that can pollinate this tree? So a unique relationship with the insect that has co-evolved with it, and what is the only insect, and that is the only insect that can pollinate this tree. So in the fig, answer is fig. So fig க்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்செக்ட் இருக்கு, அதுதான் அதுக்கு பாலினேஷனுக்காக ஹெல்ப் பண்றது. ஸோ அதுவும் வந்து co-evolve ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஃபிக்குக்கு ஒரே பாலினேட்டர் வந்து இந்த இன்செக்ட் தான். ஸோ அதனால fig is the answer. Consider the following statements. How many of the above have poisonous species? How many of the above have poisonous species among them? So butterfliesல poisonous இருக்கா, fishல poisonous இருக்கா, frogsல poisonous இருக்கான்னு கேட்குறாங்க. இதுல only 1 only 2ன்னு கேட்டிருக்காங்க. all three are correct. It is all 3. ஸோ பட்டர்ஃப்ளைஸ்லையும் இருக்கு, ஃபிஷ்லையும் இருக்கு, ஃப்ராக்ஸ்ல இருக்கு. ஆனா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஃப்ராக்ஸ்ல இருக்குன்னு தெரியும். ஓகே, ஃபிஷ்ல கூட இருக்குன்னு தெரியும். பட்டர்ஃப்ளைஸ்ல இருக்கான்றது ஒரு டவுட் தான். ஆனா பட்டர்ஃப்ளைஸ்லயும் பாய்சனஸா இருக்கு அப்படின்றது தான் முக்கியம். ஸோ ஒரு ஸ்பீசஸை பத்தி கேட்குறாங்க. அப்படின்னா ஸ்பீசஸ் என்ன மாதிரி ஸ்பீசஸ், வாட் இஸ் இட், இன்செக்டா பேர்டா, அதோட சில பிஹேவியர் கேட்குறாங்க. அது வந்து நைட்ல முழிச்சிருக்குமா, காலையில முழிச்சிருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து பாய்சனஸா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஓகே, அது பாய்சனஸா அதுக்கப்புறம் அதோட கேட்டகரி IUCN கேட்டகரி கேட்குறாங்க. அதோட பிஹேவியர் இப்போ வந்து பார்க்கு பையன்லாம் அப்படியே உருளும். ஸோ அந்த மாதிரி பிஹேவியர் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து நைட்டு தூங்குமா, இல்லைன்னா சம்மர் ஸ்லீப் ஆகுமா, ஹைபர்னேட் பண்ணுமா, ஈஸ்டிவேட் பண்ணுமா, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. ஸோ ஒரு ஸ்பீசஸ் பற்றி கேட்கறது வந்து இந்த மாதிரி கேட்குறாங்கன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தட் யூ வேர்மினா, அப்புறம் ஆக்ட் இல்லைன்னா ஆக்ட்ஸ்ல எப்படி இருக்கு, அந்த இப்போ ஃப்ளைங் ஃபாக்ஸ் வந்து வெர்மின் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியும் கேட்குறாங்க. ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வெர்மின் கேட்டகரி, அதாவது வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ஸ்ல நான் வந்து அந்த ஒவ்வொரு ஷெடியூல்ல நான் என்ன நினைச்சேன்னா, சரி நம்ம ஒரு ஹேண்ட் அவுட் கொடுத்துடலாம் பசங்களுக்கு. வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல அந்த ஷெடியூல்ல என்னென்ன அனிமல் இருக்கு, ஷெடியூல் 1 2 3 4ல என்னென்ன அனிமல் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போட்டுறேன். அப்புறம் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் ஒரு லிஸ்ட், டைகர் ரிசர்வ்ஸ் ஒரு லிஸ்ட், இது வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் ஒரு லிஸ்ட். சும்மா ஒரு தடவை 2-3 தடவை பாருங்க, அதோட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு படிச்ச மாதிரி ஒரு நம்பிக்கை வரும். அண்ட் ராம்சர் சைட்ஸ் ஒரு ஹேண்ட் அவுட். இந்த மாதிரி ஹேண்ட் அவுட்ஸ் வந்து அடுத்த கிளாஸஸ்ல உங்களுக்கு கிடைச்சிரும். Okay friends, so this is what you have to understand. So this is that lemur. Okay, this is that elk, this is that bonobo. இது வந்து அந்த chimpanzee மாதிரி இருக்குல்ல, bonobo. Okay, அடுத்து 2023 கான questions. Consider the following statements. In India, which of the following statement is correct ன்னு கேட்டிருக்காங்க. Okay, in India, the Biodiversity Management Committee
or key to the realization of the objectives of Nagoya Protocol. Nagoya Protocol na enna? ABS, Access and Benefit Sharing. And Biodiversity Management Committee access and benefit paakum. So yes, it is correct. Biodiversity Management Committee have important functions in determining access and benefit sharing, including the power to levy collection fees on the access of biological resources within its jurisdiction. Including the power to levy collection fees. Biodiversity Management Committee, okay, it is correct. Whether it has power to collect fees. ABCD, answer வந்து ABCD, okay, it does not have the power, okay, one only. Consider the following statement. Once, என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க, 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, okay. Once the central government notifies an area as community reserve, first statement, the chief wildlife warden of the state becomes the governing authority of such forest. Hunting is not allowed in such area. People of such area are allowed to collect non-timber forest produce. People of such area are allowed traditional agricultural practices. Traditional agricultural practices na shifting cultivation la allowed அப்படினு கேக்குறாங்க. allowedனு சொல்றாங்க, அது கரெக்ட்டா இல்லையான்னு நம்ம தான் யோசிக்கணும். இப்போ நான் சொன்னோனே புரிஞ்சிடும். அப்பனா எது allowed இல்ல, இது allowed இல்ல. shifting cultivation னா என்ன மேம் அப்படினா slash and burn agriculture னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. slash and burn agriculture அப்படினு ஒரு பேர் இருக்கு. இல்ல ஜும்மிங் னு ஒரு லோக்கல் டேர்ம் இருக்கு. இதோட முக்கியமான அர்த்தம் என்னன்னா ஸ்லாஷ் அண்ட் பர்ன். ஒரு ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட் பேச்சஸா அவங்க அழிச்சிட்டு அந்த இடத்துல அந்த பேச்சஸை அழிச்சிட்டு எரிச்சு விட்டுருவாங்க. அந்த அப்புறம் நிலம் வந்து எம்டி ஆயிடும். அந்த இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விவசாயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் இன்னொரு இடத்த போய் அவங்க கட் பண்ணிட்டு அங்க இருக்க ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு எரிச்சு விட்டுட்டு அவங்க திருப்பியும் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு இடமா ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அதனால இதுக்கு பேர் ஷிஃப்டிங் கல்டிவேஷன், இல்லைன்னா ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர், இல்லைன்னா ஜும்மிங், JHUMMING, ஜும்மிங் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது தப்பு. ஸோ அப்படின்னா இது எல்லாமே வரலாம், ஓகே. அப்பனா ஆனாலும் இது எல்லாமே கரெக்ட். ஹண்டிங் இஸ் நாட் அலோட். சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் த அத்தாரிட்டி, பீப்புள் ஆஃப் ஏரியா இஸ் அலோட் டு கலெக்ட் த நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். அடுத்து ஸ்டேட்மெண்ட் 1, மார்சுபியல்ஸ்னா என்ன? அந்த இது கேங்க்ரூ ஞாபகம் வச்சுக்கோங்க. கேங்க்ரூ வந்து என்ன பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை சிசுவை வந்து தன்னோட பவுச்சில் வச்சு அது பால் கொடுத்து அது வந்து வளர்க்கும். ஸோ அதுதான் மார்சுபியல்ஸ். மார்சுபியல்ஸ் எங்க இருக்கும்? ஆஸ்திரேலியா. ஓகே. கொஸ்டின் என்ன? which of the following statement is correct? ஸோ கரெக்ட் தான் கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1, marsupials are not naturally found in India. கரெக்டா? கரெக்ட். Statement 2, marsupials can thrive only in the mountain grasslands with no predators. Only அப்படின்னும் போதே அப்படியே உத்து பார்க்கணும். only அப்படின்னு கேட்டுட்டாலே நல்லா உத்து பார்க்கணும். அப்படியா, எப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இது தவறு. ஆனா இது எல்லாமே எப்ப பார்த்தாலும் தவறா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்துல வந்து கரெக்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதை உத்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியன்றதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது கரெக்டா, இது வந்து தவறு. பிகாஸ் எல்லா டைப் ஆஃப் லேண்ட்லயும் மார்சுபியல்ஸ் இருக்கும், ஆனா ஆஸ்திரேலியால இருக்கும். அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் இது தவறுனாலே நம்ம டக்குன்னு குதிச்சிடலாம் சீக்கு. ஓகே, ரெண்டு கரெக்டானதான் ரீசனா அதுதான் பார்க்கணும். ஸோ அதனால பிரச்சனை இல்லைங்க. இன்வேசிவ் ஸ்பீசிஸ் ஸ்பெஷலிஸ்ட் குரூப். Invasive species specialist group that develops global invasive species database. இது ஒரு database. Invasive species கான database. Belongs to which one of the following organizations? என்னென்ன கொடுத்திருக்காங்க? IUCN, UNEP, UN, World Commission for Environment and Development, World Wildlife Fund for Nature. என்ன வரும்? It's IUCN. இதுதான் invasive species என்னன்னு சொல்லுது. IUCN red data book கொடுக்கும், இதுவும் சொல்லுது. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். Consider the following fauna. Fauna கொடுத்திருக்காங்க. How many of the above are generally nocturnal? Generally nocturnal or most active after sunset. So generally nocturnal ரொம்ப ஆக்டிவா நைட்ல தான் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். Line-tailed macaque, Malabar civet, Sambar deer. இது என்ன? Malabar civet, it is a cat.
ஸோ கேட்னா ஆப்வியஸாக நைட்டு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்மளுக்கு டவுட் என்னன்னா சாம்பார் டீர் வருமா மக்காக்கு? மக்காக்குன்னு மங்கி தான். மக்காக்கு, லங்வார், சிம்பன்சி, ஏப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பபூன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மங்கி வெரைட்டியில் வரும். மங்கி, ஏப்பு, சிம்பன்சி இந்த மாதிரி வெரைட்டிஸில் வரும். ஸோ மக்காக்கு, லைன் டெய்ல்டு மக்காக்கு, சிவட் கேட், சாம்பார் டீர். ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா 3மே கரெக்ட் இல்லை, 3மே நாக்டர்னல், நைட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு அனிமல்ஸ் தான் இந்த 3மே. அடுத்து, which one of the following organisms perform waggle dance for others of their kinna அவங்க சகோதர சகோதரிகள் கிண்ணுனா டு இண்டிகேட் த டைரக்ஷன் அண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் தியர் ஃபுட். அவங்க நல்லா டான்ஸ் ஆடிட்டே தே வில் டெல் எங்க சாப்பாடு இருக்குன்னு அந்த சிக்னலை வந்து அப்படிதான் ஷேர் பண்ணிக்குவாங்க. நம்ம அவங்க பேச முடியாதுன்றதுனால அந்த டான்ஸ் ஆடி சிக்னலை வச்சு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த டான்சிங், வேகல் டான்சிங். அண்ட் வேகல் டான்ஸ்னா அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க, இப்படி சுத்துவாங்க, இப்படி சுத்துவாங்க, இப்படி சுத்துவாங்க, இப்படி அந்த மாதிரி சிக்னல்ல இங்க இருக்கு அவங்களோட ஹனி வந்து இங்க கிடைக்குது அப்படின்னு அவங்க டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் ரவுண்ட் டான்ஸ் கூட பண்றாங்களா. ஸோ வாட் இஸ் திஸ்? ஹனிபி. ஸோ வேகல் டான்ஸ்னாலே ஹனிபி தான். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கொஞ்சம் அப்பனா நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் பார்க்கணுமோ பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்ஸ் ஜியோகிராஃபி சேனல் பார்த்தாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் நார்மலாக நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் பார்த்தாலும் ஃபைன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக சில டேக் அவேஸ் இருக்கு. ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஓகே, 4 கொஸ்டின். சம் மஷ்ரூம்ஸ் ஹேவ் மெடிசினல் ப்ராப்பர்ட்டி, சம் மஷ்ரூம் ஹேவ் சைக்கோஆக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சம் ஹெர்பிவோர்ஸ், some omnivores அப்படின்னு சொல்லிட்டு some snakes are ovoviviparous, some birds are viviparous அப்படின்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் சம் சொல்லிட்டு சில ஸ்டேட்மெண்ட் வந்து இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லெட்ஸ் see whether it is right or wrong. some mushrooms, இதுல எல்லாமே மஷ்ரூம்ஸா தான் இருக்கு. ஸோ சந்தோஷம். சில மஷ்ரூம்க்கு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கும், சில மஷ்ரூம்க்கு சைக்கோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். சம் மஷ்ரூம்ஸ் ஹேவ் இன்செக்டிசிடல் ப்ராப்பர்ட்டிஸ், சம் மஷ்ரூம் ஹேவ் பயோலுமினிசன்ட் ப்ராப்பர்ட்டி. அதனால பயோலுமினிசன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அது இது மாதிரி அந்த மின்மினி பூச்சி, மின்மினி பூச்சி மாதிரி சில மஷ்ரூம்க்கு பார்த்தீங்கன்னா அது வந்து சில நேரம் க்ளோ ஆகும். இந்த ஜெல்லி ஃபிஷ் கூட க்ளோ ஆகுதுல்ல, அது மாதிரி பயோலுமினிசன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதோட உள்ள உடம்புல இருக்கிற சில கெமிக்கல்னால அது வந்து அப்படியே வெளிச்சமா, அது வந்து ஒரு பிரகாசமா ஒளிகிற மாதிரி தெரியும் சில மஷ்ரூம்ஸ். ஸோ அதுதான் பயோலுமினிசன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இன்செக்டிசிடல் ப்ராப்பர்ட்டிஸ்னா அது வந்து சில இன்செக்டை கொள்ற, அதை சாப்பிட்டுச்சுன்னா அதை செத்து போயிடும். அந்த மாதிரி இன்செக்டிசிடல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். சைக்கோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸா நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி காஃபி, டீ மாதிரி சைக்கோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அண்ட் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ மஷ்ரூம் எல்லாருக்கும் தெரியும், சில மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுல நிறைய ஜிங்க் இருக்கிறதுனால அது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது மஷ்ரூம். ஸோ வாட் இஸ் திஸ் ஆன்சர்? இட் இஸ் ஆல் ஃபோர். ரொம்ப ஆச்சரியம் இல்லை. ஸோ ஆனால் மஷ்ரூம் வந்து ஒரு வெரைட்டி அப்படி சொல்லலை, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. குச்சி மஷ்ரூம்னு ஒரு தடவை கேள்வி கேட்டிருந்தாங்க. குச்சி மஷ்ரூம் இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து அது கிளாஸ் எடுக்கும் போது சொல்லிட்டோம். ஸோ குச்சி மஷ்ரூம் பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மஷ்ரூம்னா என்ன? அது பிளான்டா, அனிமலா, இல்ல கொஸ்டின் மார்க் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த இந்தியன் ஸ்குரில்ஸ். இந்தியன் ஸ்குரில்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஹவு மெனி ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் பாருங்க, ஒன்லி 1, ஒன்லி 2ன்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு. கொஸ்டினுக்கு போலாம். 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. They build a nest by making burrows in the ground. So நெஸ்ட் வந்து burrows கீழே வந்து மண்ணுக்குள்ள குழி தோண்டி நெஸ்ட் கட்டுறாங்க. They store their food material like nuts and seeds in the ground. They are omnivorous. So பூச்சியும் சாப்பிடும், பழங்கள் காய்கறிகளையும் சாப்பிடும். Yes, all the statements are correct. So all 3 is correct about this Indian squirrel. Ma'am, நிறைய all correct ன்னு சொல்றீங்க, அப்படின்னா அப்படிதான் போடணுமா அப்படின்னா அதுவும் கரெக்ட் இல்லை. ஓகே, ஸோ don't go for shortcuts போகாதீங்க. That's very important. Which one of the following makes a tool with a stick to scrap insects from a hole in a tree or a log of wood? ஒரு குச்சி மாதிரி வச்சுட்டு அது ஹோல் தோண்டி அதுல இருந்து பூச்சி வெளியே வரும்ல, அதை சாப்பிட்றது மாதிரி ஒரு அனிமல். அது எந்த அனிமல்? ஃபிஷிங் கேட்டா, ஒராங்குட்டனா, ஒட்டரா, ஸ்லாத் பேரா?
பிக்சரை பார்த்தா தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஒராங்குட்டான். ஓகே, ஒராங்குட்டான். அது வந்து பாருங்க, அந்த ஸ்டிக்கை வச்சு அழகா ஒரு மரத்தை நோண்டி அதுல இருந்து பூச்சி வரத சாப்பிடுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒராங்குட்டான். ஸோ த ஆன்சர் இஸ் ஒராங்குட்டான். ஓகே, ஐ திங்க் ஒரு கொஸ்டின்ல கூட என்ன அனிமல் வந்து பில்டிங் கட்டும், அதாவது சில பில்டிங்ஸ் கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பீவர். பீவரை பார்த்தோம்னா இந்த பீவர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ பில்ட் பண்ற ஒண்ணு. ஓகே, இது வந்து பில்டிங் கட்டும். ஓகே, பில்டிங்னா செடி இலைய வச்சு ஒரு பில்டிங் மாதிரி கட்டும், இல்ல டேம் மாதிரி ஒரு தண்ணிக்குள்ள டேம் மாதிரி கட்டும். ஸோ இதெல்லாம் பீவர் வந்து இஸ் அ பில்டிங் அனிமல் which builds. Okay, which likes building. Okay, consider the following activities. Spreading okay, how many of the above activities are often considered and discussed for carbon capture and carbon sequestration? So carbon capture sequestration க்கு என்ன மாதிரி activities இருக்கு இதுல இருந்து அப்படின்னு கேக்குறாங்க. One options இந்த மாதிரி இருக்கு. Consider the following activities. Spreading finely ground basalt rock on farmland. So ஒரு farmlandல basalt rock நீங்க பரப்பி விட்டதுனால கார்பன் கேப்சர் சீக்வஸ்ட்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டானா பார்க்கலாம். இன்க்ரீசிங் த ஆல்கலினிட்டி ஆஃப் ஓஷன்ஸ் பை ஆடிங் லைம். ஸோ ஒரு ஓஷன்ல வந்து நீங்க லைம் ஆட் பண்ணீங்கன்னா அதனால கார்பன் கேப்சர் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. லைம்னா என்ன? கார்பனேட் பார்ட்டிகல்ஸ். கேப்சரிங் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ்ட் பை த வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பம்பிங் இன் டு த abundant subterranean mines in the form of carbonated waters. So நம்ம வந்து அதை கேப்சர் பண்ணி பம்ப் பண்றது. எஸ், இட் இஸ் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனா கார்பன் டை ஆக்சைடை பிடிச்சி பம்ப் பண்றது தான் கார்பன் டை ஆக்சைடு. இல்ல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா சிங்க் பண்றது, அது அந்த இடத்துல வந்து அதை வந்து அப்சர்வ் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதும் சீக்வஸ்ட்ரேஷன் தான். ஸோ இந்த 3 மெத்தட்லையும் நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடை குறைச்சு கார்பனை கேப்சர் பண்ணலாம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல் 3 இஸ் கரெக்ட். கன்சிடர் the following statements. 1. Carbon fibers are used in the manufacture of components used in automobile and aircrafts. Carbon fiber once used cannot be recycled. ஸோ இதுல என்ன கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ எது கரெக்ட்? இது கரெக்ட் தான். இட் இஸ் யூஸ்ட் இன் த ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட்ஸ். இட் கேன் பி ரீசைக்கிள். ஸோ த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ த ஆன்சர் இஸ் 1 only. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார்பன் ஃபைபர்ஸ்னா என்ன? ஓகே, கார்பன் ஃபைபர்ஸ்னா என்ன? நம்ம வந்து ஜூட் ஃபைபர்ஸ் மாதிரி தான், கார்பனால உருவாக்கப்பட்ட ஃபைபர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லி, ஏன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் இந்த ஆட்டோமொபைல் அண்ட் ஏர்கிராஃப்ட் பிகாஸ் இட் கேன் பி ரீசைக்கிள். ஸோ அதனால ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனால இட் கேன் பி ரீசைக்கிள். ஓகே, ஸோ தென் which of the statement கரெக்ட் கேட்குறாங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் மெர்க்குரி பொல்யூஷன் பற்றி கேட்குறாங்க. இது ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. First question, gold mining activity is a source of mercury pollution in the world. I think இதை பார்த்துட்டோம் நினைக்கிறேன். Gold mining, mercury pollution, yes. Coal-based thermal power plant cause mercury pollution, yes. There is no known safe level. மெர்க்குரி ரொம்ப மைனூட்டா இருந்தா கூட அது வந்து டேஞ்சர் அப்படின்றதுனால no safe level, no known safe level. So all the statement is correct. With reference to Indian laws about wildlife production, consider the following statements. Okay, with reference to the Indian laws about Wildlife Production Act 1976, consider the following statement. Statement correct கேக்குறாங்க. Wild animals are the sole property of the government. When a wild animal, second statement, when a wild animal is declared, so wild animals are sole property of the government. When a wild animal is declared protected, such animal is entitled for equal protection whether it is found in protected area or outside. ஸோ அந்த அனிமல் வந்து ப்ரொடக்ட்னு சொல்றாங்க, எங்க இருந்தாலும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. Apprehension of a protected wild animal becoming a danger to human life is sufficient ground for its capture and killing. So apprehension of a protected wild animal becoming a danger to human life, உங்களுக்கு தோணுது அப்ரிஹென்ஷனா தோணுது அந்த அனிமல் வந்து நம்ம லைஃபுக்கு வந்து டேஞ்சரா இருக்கும்னு, அதனால நீங்க என்ன பண்றீங்க, அந்த அனிமலை கில் பண்றீங்க இல்லைன்னா கேப்சர் பண்றீங்க. Sole property of the government, yes. Wild animal is the sole property of the government. அவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்க அவங்க கிட்ட அவங்கள கொன்னாலோ அதோட இந்த தந்தத்தை எடுத்தாலோ நீங்க திருப்பி கவர்மெண்ட் கிட்ட அதை ஒப்படைக்கணும். நீங்க வந்து ஜெயிலுக்கும் போகணும். ஓகே, when a wild animal is declared protected,
It will be equal production found in protected areas or outside. This is also correct. Apprehension of a protected wild animal நீங்க கேப்சர் பண்ணலாமா இல்ல? நீங்க சும்மா தோன்றதுக்கெல்லாம் நீங்க வந்து அந்த அனிமலை வந்து கேப்சர் பண்ணி கொன்னுறதுலாம் இல்ல. ஏதாச்சும் ஒரு மனுஷனை கொன்றிருந்தா இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த அனிமல் வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிருந்தா அப்படின்னா தான் அந்த அனிமலை நீங்க கேப்சர் பண்ணலாம் இல்லைன்னா சாவடிக்கலாம். ஓகே, so that is very very important. So the answer is 1 and 2 only. Okay. Which one of the following has been constituted under the Environment Protection Act 1986? Which one of the following has been constituted under? இதுல எந்த பாடி வந்து EPA கீழ இருக்குன்னு கேக்குறாங்க. Central Water Commission? No. Central Groundwater Board? No. Central Groundwater Authority? Yes. National Water Development Agency? No. So the answer is C. Climate Action Tracker, which monitors the emission reduction pledges of different countries, is a Climate Action Tracker. A. Database created by Coalition of Research Organization. B. Wing of International Panel of Climate Change, that is IPCC. C. Committee under United Nations Framework Convention on Climate Change, that is UNFCCC. D. Agency promoted and financed by United Nations Environment Program and World Bank, UNEP and WB. Is this correct? Climate Action Tracker is a database created by Coalition of Research Organization, which means answer is A. In the context of WHO, that is World Health Organization, air quality guidelines consider the following statements. Correct and கேட்டிருக்காங்க. Options இந்த மாதிரி இருக்கு. 1. The 24-hour mean of PM 2.5 should not exceed 15 microgram per meter cube and annual mean of PM 2.5 should not exceed 5 microgram per meter cube. Second statement, சும்மா நான் explain பண்றேன். Second statement, in a year, the highest level of ozone pollution occur during the periods of inclement weather. Inclement weather na ரொம்ப அப்படி மழை வர மாதிரி ஒரு weather. PM10 can protect the lung barrier and enter the bloodstream. Excessive ozone, fourth statement, excessive ozone in the air can trigger asthma. Okay. Friends, PM na என்னன்னா particulate matter. இது வந்து நம்ம வந்து பொல்யூஷன் கிளாஸ்ல பேசணும். ஆனா இப்பயே வந்து கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றதுனால அதனால தான் நம்ம கடைசி டிஸ்கஸ் பண்ணலாம் நினைச்சோம். பட் நிறைய பேர் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்க மேம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு. அதனால இங்கேயே பேசிட்டோம். பர்டிகுலேட் மேட்டர், பிஎம்னா என்ன? பர்டிகுலேட் மேட்டர். ஸோ பர்டிகுலேட் மேட்டர்னா என்னன்னா அது ஒரு பொல்யூட்டன். ஓகே, அது வந்து அதோட டயமீட்டர் வந்து 10 அப்படின்னா 10னா PM10. இதே அது ரொம்ப சின்னதா இருக்கு, டயமீட்டர் ரொம்ப சின்னதா இருக்குன்னா 2.5. இந்த PM10 வந்து நம்மளை பொல்யூட் பண்ணுது. ஆனா அந்த PM2.5 நம்ம ரத்தத்துக்குள்ள கூட போய் சேர்ந்துடுதான். அவ்வளோ அளவுக்கு அந்த பொல்யூட்டன் வந்து சின்ன சைஸா இருக்கு. அப்பனா இது என்ன வரும்? 2.5. ஸோ PM2.5 கேன் enter the bloodstream and penetrate the lungs. So அதனால PM, this statement is wrong. So 3 is wrong. So this is wrong. This is wrong. Okay. So நான் வந்து எனக்கு 2 இல்லைன்னா 4 வந்து கரெக்டா இருந்ததுன்னா நான் வந்து இதுல ஏதாச்சும் ஒண்ணு போட்டுடலாம். ஸோ இப்படிதான் நான் வந்து 2 ஆப்ஷன் சொல்லிட்டு குறைப்பேன். ஸோ B பார்க்கலாம். சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. In a year, the highest level of ozone pollution occur during the periods of inclement weather. அதாவது மழை வர மாதிரி இருக்கிற நேரத்துலயா இந்த மாதிரி ஓசோன் அதிகமா இருக்கும்? நோ, இட் இஸ் டியூரிங் த ட்ரை டைம். அதாவது நல்ல சன்ன நல்ல உச்சியில சன் ஷைனா இருக்கிற நேரத்துல தான் ஓசோன் லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் ராங். So second statement is wrong. So the answer is 1 and 4. So 1 புரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன். Fourth statement, excessive ozone in the air can trigger asthma. ஆமா, ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ட்ரோபோஸ்பியர்ல இருக்க ஓசோன் வந்து பேட் ஓசோன், whereas இது ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கிற ஓசோன் வந்து குட் ஓசோன் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். First question, 24-hour mean of PM2.5 should not exceed 15 microgram and annual mean of PM2.5 should not exceed 5 gram. அதாவது ஒரு நாளைக்கு 24 hourனா ஒரு நாளைக்கு PM2.5 ஓட கண்டென்ட் வந்து 15 மைக்ரோகிராமோட தாண்டக்கூடாது. இதே ஒரு வருஷத்துக்கு
மைக்ரோகிராம் பர் மீட்டர் கியூபோட தாண்டக்கூடாது, இல்லை தாண்டிருச்சுன்னா ரொம்ப ஹை பொல்யூஷன்னு அர்த்தம் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஓகே, அதர்வைஸ் த ஆன்சர் இஸ் பி 1 and 4 only. 1 and 4 சார் 1 and 4 ஆமாம் 1 and 4 only. அடுத்து, in the context of WHO air quality guidelines, consider the following state. திருப்பி ஓகே சாரி. The Miyawaki method is well known for the Miyawaki method வந்து என்னன்னா, இது வந்து பிளான்ட் அஃபாரஸ்டேஷன், அதாவது நிறைய பிளான்ட்டை வந்து நீங்க வந்து வளர்க்க போறீங்க இங்க அர்பன் ஏரியாஸ்ல. இது யாரு கொண்டு வந்தா, ஒரு ஜப்பான்ல ஒரு என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் வந்து இதை கொண்டு வந்தாரு டு ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட் ஆஃப் த அர்பன் ஏரியாஸ். ஸோ மியாவாக்கி மெத்தட் அப்படின்னா என்ன வரும்? ப்ரொமோஷன் ஆஃப் கமர்ஷியல் ஃபார்மிங் இன் ஏரிட் அண்ட் செமி ஏரிட் ஏரியாஸ். ஏயா? B. Development of gardens using genetically modified flora. நிச்சயமா இல்ல. C. Creation of mini forest in urban areas. ஆமா. D. Harvesting wind energy on coastal areas and on sea surface. No. This is also no. This is okay. இதுவும் கன்ஃபியூஸ் ஆகிறது மாதிரி இருக்கு, பட் அர்பன் ஏரியாஸ்ன்றது நல்லா தெரியும், அதனால the answer is C. Creation of mini forest in urban area is Miyawaki method. So நீங்க எஸ்ஏலயோ இல்ல வந்து நீங்க உங்களோட மெயின்ஸ்ல கூட மியாவாக்கி மெத்தட் வச்சு அர்பனைசேஷன் ப்ராப்ளம்ஸை வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பேசலாம். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஸ்பீசஸ் பத்தி கேட்குறாங்க, ஆர்கனைசேஷன்ஸும் கேட்குறாங்க நிறைய இதில். IUCN என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் நிறைய கேள்வி கேட்ட மாதிரி தோணுதா? ஓகே, ஓசோன் பொல்யூஷனு, அப்புறம் பிஎம் பற்றி, அப்புறம் சில கார்பன் டை ஆக்சைடு கேப்சரை பற்றி. ஸோ பொல்யூஷனோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ அதனால தான் பொல்யூஷனுக்கு தனி கிளாஸ், ஏன்னா நிறைய விஷயங்கள் அதில் பேசணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்குன்றதுனால. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீசஸ்லேயே அதோட பிஹேவியர், அதோட அது என்ன மாதிரி கேட்டகரியில் இருக்கு, இப்படிலாம். அதுக்கப்புறம் ஜென்ரலாக சில கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ டேக் அவே ஃப்ரம் திஸ் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு 3 இயர் பார்க்க போகிறோம். ஸோ ஃபாஸ்ட்டாக தான் போக வேண்டி வரும். இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக, லாஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போனது காரணம் இவ்வளோ நாள் நிறைய கான்செப்ட் நம்ம பேசிட்டோம். ஸோ அதனால என்விரான்மெண்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நான் வந்து ஒரே கிளாஸில் முடிச்சிடலாம் நினச்சேன், பட் நிறைய இருந்தது. அதனால ஒரே கிளாஸில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 கிளாஸாக வந்து நடத்தணும். இனிமேல் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கடகடன் போக போகுது. இந்த கிளாஸில் வந்து 2 பேப்பர் பார்க்குற மாதிரி, 2 இயர் பார்த்த மாதிரி, நாளைக்கு 3 இயர் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச், இப்படி நிறைய வரப்போகுது. ஸோ ஒரு பேஸ் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. அதனால இனிமேல் என்விரான்மெண்ட்ல என்ன மாதிரி கண்டென்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஸோ அந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபேஸ்ல நம்ம ஓடிடலாம். அண்ட் அதோட என்விரான்மெண்ட் முடிஞ்சிடும், ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஸோ அதனால வித் தட் நோட், தேங்க்யூ ஸோ மச்.